அடடா, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒரு சலசலப்பு, ஒரு பரபரப்பு. 7 ஸ்கிரீன் ஸ்டூடியோஸ்ல இருந்து நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச சிறை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இத நாம ஊர் என்ன சொல்லுது சேனல்ல ஒரு ஜாலி ரிவ்யூவா பார்க்க போறோம். என்னங்கடா, படம் முழுக்க ஜெயில் கதையா இருக்குமோன்னு டைட்டில் சொல்லுது. ஆனா ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்கு. ட்ரெய்லர் ஆரம்பிச்சதும் ஒரு ஜெயிலோட கேட்டு, அதுல போலீஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து டங்குன்னு மணி அடிக்கிறாரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சும்மா தெரிக்குது பாருங்க. அடுத்த சீன்லயே விக்ரம் பிரபு ஒரு போலீஸ் அதிகாரியா, அதுவும் முறுக்கு மீசையோட கெத்தா உள்ள வராரு. அவரோட கூட ஒரு 4-5 போலீஸ்காரங்களும் இருக்காங்க. கேட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ரெஜிஸ்டரை பார்த்துட்டு சில பேரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தாங்க கதை ஆரம்பிக்குதுன்னு தோணுது. அங்க பாருங்க, நம்ம எல்கே அக்ஷய்குமார் ஒரு கைதியா நிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஆபீசர் அப்துல் ரவுஃப்னு ஒரு பேர் சொல்றாரு. அப்பா பேருன்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு தெரியுது இவர் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காரு. சிவகங்கை கோர்ட்னு ஒரு டைலாக் வருது. அப்போ இது சிவகங்கை பின்னணியில நடக்கிற உண்மை சம்பவம்னு புரியுது. இங்க ஒரு டீடைல்ஸ் நோட் பண்ணீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் பழசா, ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாத மாதிரி இருக்கு. விக்ரம் பிரபு அக்ஷய்குமார பஸ்ல கூட்டிட்டு போறாரு. அங்க அக்ஷய்குமார், சார், நாளைக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து கோர்ட்டுக்கு போறப்போ என்ன கையில விலங்கில்லாம கூட்டிட்டு போங்க சார்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. இந்த சீன்ல அக்ஷய்குமார் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு முகத்திலேயே தெரியுது. ஆனா அதெல்லாம் நடக்குமா என்ன? ட்ரெய்லர்லயே கொலை பண்ணா இப்படித்தான், கையில விலங்கு போட்டு நடு ரோட்ல இழுத்துட்டு போவோன்னு விக்ரம் பிரபுவோட பவர்ஃபுல் வாய்ஸ் ஓவர் வருது. அப்போ அக்ஷய்குமார் கொலை கேஸ்ல மாட்டிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அக்ஷய்குமார் கைவிலங்கு போட்டபடியே கோர்ட்டுக்கு போறாரு. விக்ரம் பிரபு இதெல்லாம் கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், மூடிட்டு தூங்குன்னு ஒரு டைலாக் அடிச்சு அவரை அமுக்குறாரு. அப்போ விக்ரம் பிரபுக்கு அக்ஷய்குமார் மேல என்ன கோவமோ, அல்லது உண்மையா அவர் தப்பு பண்ணாருன்னு நம்புறாரோ. இங்க பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஈவெண்ட்னு ஒரு எழுத்து வருது. அப்போ இது நிஜமா நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா கொண்ட படம்னு புரியுது. அடடடா, இந்த படம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. அக்ஷய்குமார் சோகமா பஸ்ஸோட ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அனிஷ்மா அனில்குமார் வராங்க. இவங்க தான் நம்ம அக்ஷய்குமாரோட லவ் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கன்னு தோணுது. அனிஷ்மா அழுகிற முகமா, மன்னிச்சிடுற அப்துல், என்னாலதான் உனக்கு இபிட்டு பிரச்சனை, நீ எப்படா வருவன்னு ஒரு டைலாக் பேசுறாங்க. அப்போ அக்ஷய்குமார் மாட்டினதுக்கு இந்த பொண்ணும் ஒரு காரணமா இருக்குமோன்னு தோணுது. பாத்தீங்களா, இந்த டீடைல்ஸ நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அடுத்த சீன்ல சில சண்டைகள், கலவரங்கள்லாம் நடக்குது. ஒரு போலீஸ் ஆபீசர் கூண்டுக்குள்ள இருக்கிறவங்கள அடிக்கிறாரு. அட பாவமே, ஒருவேளை அக்ஷய்குமார் மேல விழுந்த கொலைப்பழிய பழி வாங்கறதுக்காக இந்த கலவரம் நடக்குதோ, அல்லது இதுதான் கொலை நடந்த சம்பவமோ? ஒரு போலீஸ் ஆபீசர் இன்னொரு ஆபீசரை அடிக்கிற சீன் கூட இருக்கு. என்னடா நடக்குது இங்கன்னு பார்த்தா போலீஸ்குள்ளயும் ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. ஒரு பெரிய ஆபீசர், யாரையும் விடாத, அவன் ஓடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்ததுதான் தப்புன்னு ஒரு பவர்ஃபுல் டைலாக் பேசுறாரு. அப்போ அக்ஷய்குமார் தப்பிச்சு போயிட்டாருன்னு தோணுது. அப்புறம் நீங்க எவனையாவது வேடிக்கை பார்த்துட்டு தான் தப்பிச்சு போனா என்ன பண்ணுவாங்க? அவங்க வேலைய அவங்க காப்பாத்தணும்னு டைலாக் வருது. இது போலீஸ்குள்ள நடக்கிற அரசியல், வேலைய காப்பாத்திக்கிறதுக்கான விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கு. வாவ், இந்த படத்துல போலீஸோட உள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் காமிக்க போறாங்க போல. அப்புறம் நம்ம அனிஷ்மா போலீஸ் யூனிஃபார்ம்லயும் வர்றாங்க. அப்போ அவங்களும் போலீஸா, இல்லனா 2 கேரக்டரா? ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அனிஷ்மா அக்ஷய்குமார பத்தி பேசி உன்னை நிறைய மாத்திடுச்சுடான்னு சொல்றாங்க. கடைசி கட்ட ட்ரெய்லர் பரபரப்பாவே இருக்கு. விக்ரம் பிரபு ஒரு கூட்டத்துக்கிட்ட துப்பாக்கியோட போயிருக்கான்னு சொல்றாரு. அக்ஷய்குமார் கையில ஒரு துப்பாக்கியோட சோகமா வேர்வையோட நிக்கிறாரு. அப்புறம் ஒரு பஸ் சண்டை, பஸ் மோதுறதுன்னு ஒரே பரபரப்பு. அக்ஷய்குமார் ஒரு பக்கம் துப்பாக்கியோட ஓடிக்கிட்டு இருக்காரு. விக்ரம் பிரபு பேருந்துக்குள்ள படுத்துட்டு துப்பாக்கியோட கோபமா பாக்குறாரு. அப்போ இந்த துப்பாக்கி சண்டையில விக்ரம் பிரபு காயம் பட்டிருக்காருன்னு தெரியுது. அப்பாடா, கடைசில ட்ரெய்லரோட பேரு சிறைன்னு வருது. அக்ஷய்குமார் ஒரு பொண்ண கட்டி அணைச்சு அழுகிறாரு. அந்த பொண்ணு, விடமாட்டாண்டா அப்துல், விட்டுட்டு போயிடுறாங்களா அப்துல்னு கண்ணீர் மல்க சொல்றாங்க. கதை கணிப்பு. சிறை படம் சிவகங்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த படத்துல அப்துல் ரவூஃப்ங்கிற ஆவாலி இளைஞன் ஒரு கொலையில சிக்கி ஜெயிலுக்கு போறான். அவன் மேல கொலைப்பழிய சுமத்தி அவனை கைவிலங்குடன் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு காரணமா அவனோட காதலி அனிஷ்மா அனில்குமார் இருக்கா. அவங்க 2 பேரோட காதலும் அவங்க வாழ்க்கையும் தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படைன்னு ட்ரெய்லர் காட்டுது. கதை ஆரம்பத்துல அப்துல் ரவூஃப் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காலகட்டம் இருந்திருக்கு. ஆனா
ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் அல்லது ஒரு கலவரத்தின் போது நடந்த கொலை அவரை ஜெயிலுக்கு தள்ளியிருக்கு. இந்த கொலையில அக்ஷய்குமார் நிரபராதியா கூட இருக்கலாம். ஆனா விக்ரம் பிரபு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா முதல்ல அக்ஷய்குமார குற்றவாளின்னு முழுசா நம்புறாரு. அக்ஷய்குமார் ஜெயிலுக்கு போற வழியிலயோ அல்லது கோர்ட்டுக்கு போற வழியிலயோ தப்பிச்சு போறாரு. இது போலீஸ் துறைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்குது. உயர் அதிகாரிகள் தப்பிச்சு போனா என்ன பண்ணுவாங்க? அவங்கவங்க வேலைய அவங்கவங்க காப்பாத்தணும்னு அழுத்தம் கொடுக்கறாங்க. இந்த சூழல்ல விக்ரம் பிரபு அப்துல் ரவுஃப மீண்டும் பிடிக்க தீவிரமா முயற்சி பண்றாரு. அனிஷ்மா அக்ஷய்குமார் போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து விசாரிக்கிறதும், உன்னை நிறைய மாத்திடுச்சுடான்னு பேசுறதும், அவங்களும் போலீஸ்ல இருந்து அப்துல் ரவுஃப காப்பாத்த முயற்சி பண்றாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை அவங்கதான் அப்துல் ரவுஃப் நிரபராதின்னு கண்டுபிடிச்சு விக்ரம் பிரபுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ? படத்தோட கிளைமேக்ஸ்ல அக்ஷய்குமார் கையில துப்பாக்கியோட ஓடுறாரு. அவர் தன்னோட நிரபராதி என்பதை நிரூபிக்க அல்லது தனக்கு அநீதி இழைத்தவர்களை பழிவாங்க துப்பாக்கியே எடுத்திருக்கலாம். இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய பஸ் சண்டை நடக்குது. அந்த சண்டையில விக்ரம் பிரபு காயப்படுறாரு. கடைசியில அக்ஷய்குமார் காதலியோட கட்டிப்பிடிச்சு அழுகிறது, விடமாட்டாண்டா அப்துல்னு சொல்றது அவனுக்கு ஒரு சோகமான முடிவுதான் காத்திருக்குங்கிறத காட்டுது. ஒருவேளை அவன் தப்பிச்சானா அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டானா அல்லது மீண்டும் சிறைக்குள் போறானாங்கிறது சஸ்பென்ஸ். மொத்தத்துல இது ஒரு த்ரில்லர் கலந்த சமூக நாடகமா இருக்கும்னு தோணுது. காத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் 25 சிறை திரைப்படம் வரப்போகுது. நாம தியேட்டர்ல போய் சிறைய பார்ப்போம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.